அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 8/12/2024 முதல் 14/12/2024 வரை, கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 29ஆம் தேதி வரை இனி 12 ராசிகளுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்ன போனால் முட்டுதுங்க, பின்ன வந்தால் உதைக்குதுங்க. மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனை, வீண் சிக்கல், வீண் தொந்தரவு, வீண் பம்பு, இப்படி ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் கிட்டத்தில் வந்து கை கிட்டினது வாய் கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு காரியமானாலும், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்தில் இருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், கெடிபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் ஒரு சிலருக்கு உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மனக்குழப்பம், மனக்கவலைகள் தேடி வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். பணம் அடுத்த வாரம்தான். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது பழைய பிரச்சனைகள், தொந்தரவுகள், சிக்கல்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனிபோல் விலகி ஓடுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் சொந்த தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகவும், வருமானம் குறைச்சலாகவும், செலவுகள் கூடுதல்களாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 8ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், உங்கள் பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைப்பதற்கும், புதிதாக சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. பொதுவாக சிறப்பான வாரம் இது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது. 9, 10, 11 ஆகிய 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல இடம் இருக்கிறது. அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் வீற்றிருப்பதும், இருவரையும் குரு பகவான் பார்வையிடுவதும், 7ஆம் இடத்திலே சுக்கிரன் வீற்றிருப்பதும், அவரையும் குரு பகவான் பார்வையிடுவதும் வச்சு பார்க்கும்போது பல வகையிலே நன்மைகள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது முயற்சிகள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகும், வெற்றிகரமாகும்,
லாபகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், எதிர்பாராத சில நல்ல செய்திகள் காதுக்கு வந்து சேருவதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், நீண்ட தூர பிரயாணம் ஒன்று மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் உடன் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 8ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். புதிய முயற்சியை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 11, 12, 13 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். சிம்மராசிக்காரர்கள் இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பரவாயில்லைன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும், கோயில் குளம்னு சென்று சாமி வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 13, 14 2 நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் ஜாஸ்தியாக காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எந்த பக்கம் போனாலும் இடிக்குதுங்களே, எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருதுங்களே. பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் சிக்கல்கள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், உடல்நலத்தில் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. உணவு விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவசர பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 11, 12, 13 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 8ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல விஷயங்கள், நன்மைகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவை பல வகையிலே உங்களுக்கு நல்ல செய்திகளாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியனவாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் செய்து வரும் தொழில் வியாபாரம் மிகவும் நல்ல முறையில் நடந்து வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு புதிதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களது பெயர், புகழ், கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விருத்தி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 13, 14 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும்.
9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் சரிப்பட்டு வரும்னு தோணலைங்க. ஏடாகூடமாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமாக இல்லைங்கிறதுனால அனாவசிய சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் ஆகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும், எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும், பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 11, 12, 13 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல இடமிருக்கிறது. மேலும் வரவேண்டியது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் காதுக்கு வந்து உடன் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்னை கூட சொல்ல வேண்டியதாகிறது. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான போக்கே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும், லாபகரமாகவும், வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும், ஏற்கனவே ஈடுபட்டு வந்திருந்த முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் காண்பதற்கும், நல்ல பலன்கள் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. முன்ன போனால் முட்டுது, பின்ன வண்ணா உதைக்குதுங்கிற கதை தானுங்க. நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் சிக்கல்கள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை உத்தியோகத்துக்கு போய்கொண்டிருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் தாங்க முடியலைங்க. சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும், கொடுக்கல் வாங்கலில் வீண் மனத்தாபம் வந்து சேருவதற்கும்,
எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாமல் ஜபு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு, அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், அரசியல் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம் போன்ற தேவையற்ற மாற்றங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் வந்து சேருவதற்கும், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 11, 12, 13 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றிகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், வேலை உத்தியோக விஷயமாக அவசர பிரயாணம் மேற்கொள்வதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. 13, 14 2 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.